இந்த பேஸ்மேக்கருக்கு 2 பார்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து பல்ஸ் ஜெனரேட்டர். அதாவது பேட்டரி எல்லாமே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எல்லாம் இதுலேருந்து தான் வரும். இது வந்து லீட்ஸ். அதாவது இது வழியா அந்த லீட்ஸ் வழியா போய் ஹார்ட்ல அட்டாச் பண்ணிடும். ஸோ தட் இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இது வந்து இன்சுலேட்டட் லீட். ஸோ தட் எலக்ட்ரிசிட்டி எதுவும் லீக் ஆகாது. ஸோ இது வழியா போய் ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை துடிக்க வச்சு ஹார்ட் பீட்டை உருவாக்கும். இந்த பேஸ்மேக்கர் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு காலர் போனு கீழே இருக்க வெயினை பங்க்சர் பண்ணி இந்த லீட்ஸ் சொன்னோம்ல, அந்த லீடை வந்து உள்ள ஹார்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்சிஷன் போட்டு ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்க லேயரில் இந்த பல்ஸ் ஜென்ரேட்டரை நம்ம அந்த வச்சிருவோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம சூச்சர் பண்ணிடுவோம். இந்த பேஸ்மேக்கர் நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம வந்து இந்த சைடு எந்த சைடு வைக்கிறோமோ அந்த சைடு கையில் வந்து 5 கேஜிஸ்க்கு மேலே நம்ம வெயிட்டு தூக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பேஸ் மேக்கருக்கு அழுத்தம் தர்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம அது வச்ச இடம் டிஸ்லாஜ் ஆயிரும். ஸோ அது குப்பரக்க படுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஷர்ட் போடுறது ரொம்ப டைட்டாக அந்த ஊண்டு ரப் பண்ணுற மாதிரி போடக்கூடாது. ஃபீமேல்ஸ் எல்லாம் அந்த ஊண்டுக்கு மேலே ஒரு சின்ன பேடு மாதிரி வச்சுட்டு தான் அவங்களோட பிரேசர்லாம் போடணும். அதே மாரி இந்த சைடு கைய தலைக்கு மேல, இப்படி தலைக்கு மேல நம்ம தூக்கக்கூடாது சில வாரத்துக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பேஸ்மேக்கர் ஜெனரேட்டர் லீடு ஹார்ட்ல போய் அட்டாச் ஆயிருக்குல்ல, நம்ம தூக்குனோம் அப்படின்னா, அந்த லீடு பிச்சுட்டு வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ பேஸ்மேக்கர் நம்ம வெளியிலேருந்து வைக்கிற ஒரு விஷயன்றதுனால, அது இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த வச்ச இடத்துல நமக்கு ஸ்வெல்லிங்கோ, பெயினோ, ஃபீவரோ இருக்குன்னா, உடனே நீங்க டாக்டர போய் பார்க்கணும். அதே மாரி நீங்க வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வூண்ட் ஹீல் ஆனதுக்கப்புறம் தாராளமா குளிக்கலாம். பொதுவா இந்த ஃபோனு, இயர்ஃபோன்ஸ் இந்த மாரி எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதே மாரி இந்த மேக்னெட்டிக் டிவைசஸ், மேக்னெட் இருக்கத நம்ம பேஸ்மேக்கர்லேருந்து 15 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு யூஸ் பண்றது பெட்டருங்க. ஏன் அப்டின்னா, இதுலேருந்து வர்ற அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ், அதே மாரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஸ்மேக்கர் ஃபங்ஷன வந்து டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ஃபோன வந்து நம்ம டைரக்ட்டா மேல வச்சிருக்கிறது, பேஸ்மேக்கர் மேல வைக்கிறது, சேம் சைட் பேசுறது, அதே மாரி இயர்ஃபோன்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் அந்த கவர வந்து வைக்கிறது, ஃபோன் கவர் மேக்னெட்டிக் கவர நேரா வைக்கிறது, அதே மாரி நெக் பேண்ட் இயர்ஃபோன்ஸு, மத்தவங்க வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு நம்ம மேல சாயிறது. ஸோ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அண்ட் இட் இஸ் சேஃப். நீங்க ஒரு ஏர்போர்ட் டிராவல் பண்றீங்கன்னா, மெட்டல் டிடெக்டர் வழியா போலாம். என்ன ஒண்ணுன்னா, உங்க பேஸ்மேக்கர் ஐடி கார்ட காமிங்க. இப்ப ரீசென்ட் டிவைசஸ் எல்லாமே எம்ஆர்ஐ கம்பேட்டபிள். ஸோ, அதனால எம்ஆர்ஐ நீங்க தாராளமா பண்ணிக்கிடலாம். வீட்ல இருக்க டிவி, லேப்டாப்பு, மைக்ரோவேவன் இதெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓவராலா என்னென்னலாம் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ற ஒரு பிடிஎஃப் லிங்க்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத நீங்க படிச்சு பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்.